நடுவக்குறிச்சியில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை இன தூய்மையான தரமான நடவு செடிகளை உரிய நேரத்தில் உற்பத்தி செய்து விவசாயிகள் நியாயமான விலையில் வழங்கவும் விவசாயிகளுக்கு மாதிரி செயல் விளக்க பண்ணையாக செயல்படவும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டம் நடுவக்குறிச்சி கிராமத்தில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஊட்டி ரோஜா பூங்காவில் புதிய ரோஜா ரகங்களை அறிமுகம் செய்தல். உதகையில் அரசு ரோஜா பூங்காவில் பெரிய சிறிய வகை ரோஜாக்கள், கொடி ரோஜா போன்ற 4201 வகைகளை உள்ளடக்கிய 32,000 ரோஜா செடிகள் உள்ளன. இப்பூங்காவின் ரோஜா தொகுப்பினை செறிவூட்டும் வகையில் முதற்கட்டமாக 100 புதிய ரக ரோஜா வகைகள் நடவு செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வண்ணம் இப்பூங்கா மேம்படுத்தப்படும். மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவித்தல். பாரம்பரிய மருத்துவத்தின் மகத்துவத்தை மக்கள் உணர்ந்துள்ளதால் மூலிகை பயிர்களின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மூலிகை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கவும் மூலிகை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உதவவும் கண்மணி கிழங்கு, சென்னா, நித்திய கல்யாணி, மருந்து கூர்க்கன் போன்ற மூலிகை பயிர்களை 1680 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த முந்திரி வளர்ச்சி பணி திட்டம். தமிழ்நாட்டில் முந்திரி 2,07,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு ஆண்டிற்கு சுமார் 43,500 மெட்ரிக் டன் முந்திரி பருப்பு உற்பத்தியாகிறது. மேலும் 4 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு முந்திரி பதப்படுத்தும் வசதிகள் இருந்தும் அதற்கான மூலப்பொருளான முந்திரி 10% மட்டுமே இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே முந்திரி சாகுபடி பரப்பை அதிகரித்து உற்பத்தியை உயர்த்திட 2,36,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் தரமான முந்திரியை விளைவிக்க இயற்கை எரிபொருட்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 2,470 ஏக்கர் பரப்பளவில் செயல் விளக்கு அமைத்திட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மிளகாய் பயிர் ஊக்குவிப்பு திட்டம். கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி 2,470 ஏக்கர் பரப்பில் சீம கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் பயிரிடப்பட்டது. 2024-25 ஆண்டிலும் மிளகாய் மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட பகுதிகளான ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிளகாய் உற்பத்தி அதிகரிக்க 1,230 ஏக்கர் பரப்பில் சீம கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படும். மேலும் நெல் இதர தானியங்களின் அறுவடைக்கு பின் 3,700 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் பயிரிட ஊக்குவிக்கப்படும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் தேவைப்படும் இடங்களில் 200 பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டு நீர் ஆதாரங்கள் ஏற்படுத்தப்படும். இதற்கான 3,67,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மரவள்ளியில் மாவு பூச்சியினை கட்டுப்படுத்தல். மரவள்ளி அதிகமாக பயிரிடப்படும் மாவட்டங்களில் ஏற்படும் மாவு பூச்சி தாக்குதலால் உற்பத்தி குறைந்து விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த உர பூச்சி மேலாண்மைக்காக 21,000 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கப்படும். பேரீச்சை சாகுபடி. இரும்பு சத்து அதிகமுள்ள பேரீச்சை சாகுபடியை தமிழ்நாட்டில் 250 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம் செய்ய 30 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். கொய்யாவில் பூச்சி மேலாண்மை. கொய்யாவில் அறுவடை காலங்களில் உருவாகும் பழ ஈக்களால் அதிகம் சேதம் ஏற்பட்டு மகசூல் பாதிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக 10,000 ஏக்கருக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் வழங்கிட 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். பந்தல் காய்கறிகள் ஊக்குவிப்பு திட்டம். பந்தல் காய்களான பாகல், புடல், பீக்கன், சுரை போன்ற கொடி வகை காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்கவும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தரமான விளைபொருட்களை பெறவும் உயர் தொழில்நுட்பமான நிரந்தர பந்தல் அமைப்பது இன்றியமையாதது. 2024-25 ஆண்டில் 770 ஏக்கர் பரப்பளவில் 9,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். பாரம்பரிய ரகங்களுக்கு முக்கியத்துவம். அன்னை ஊட்டிய அமுதனை கண்முன்னே நிறுத்தும் சிறப்புடைய பாரம்பரிய காய்கறி ரகங்களை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மீட்டெடுத்து விவசாயிகளிடையே அந்த ரகங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் 2,470 ஏக்கர் பரப்பை விரிவாக்கம் செய்யவும் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.